நுங்கம்பாக்கம் என்பது சென்னையின் மைய பகுதி என்பதை தாண்டி நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லும் பிரதான பகுதியாக அமைந்திருக்கிறது. அப்படியான பகுதிகளில் எங்கு பார்த்தாலும் பள்ளமேடுகள், பணிகள் முடிந்தும் மூடப்படாத பள்ளங்கள் என சாலைகளில் பயணிக்கவே வாகன ஓட்டிகள் அச்சப்படும் சூழலை உருவாக்கியுள்ளது. வள்ளுவர் கோட்டம் சாலையில் தொடங்கப்பட்ட மழைநீர் வடிகால் பணி ஆமி வேகத்தில் நடைபெற்று வருவதால் மாதங்கள் பல கடந்தும் நிறைவடையாமலேயே காட்சியளிக்கிறது. கால் நோண்டி போட்டு சீர்திருத்தம் சரியாக பண்ணுறது கிடையாது. போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சல், ரோடு தாண்ட முடியல. அந்த மாதிரி ரொம்ப இடைஞ்சல். இந்த மாதிரி வாரி போட்டு போனால் அங்கங்கே திட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாரி போட்டால் எப்படி செஞ்சால் ஒரு லைனாக வேலை செஞ்சுட்டு போகணும். வயசானவெல்லாம் அந்த குப்பை உள்ள நிறைய ஜனம் இருக்கும், வரத்துக்கு போகிறது கஷ்டமாக இருக்கும். குறிப்பிட்ட காலங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டிய மழைநீர் வடிகால் பணிகள் மழைக்காலம் முடிந்தும் தொடர்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிலும் அரை மணி நேரம் மழை பெய்தாலே மழைநீர் குளம் போல தேங்கியிருக்கும் வள்ளுவர் கோட்டம் சாலையில் பள்ளம் எது மேடு எது என தட்டு தடுமாறியே பயணிக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தண்ணி போகிற வரத்துக்கு வழி இல்லாத தடங்கள் பண்ணுது. குடிநீர் அந்த கால்வாய் சரி பண்ணல யாரும். அது முதல்ல சரி பண்ணிருக்கணும், யாரும் சரி பண்ணல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தாமதமாக நடக்குது வேலை. அதை செய்கிற முடித்து நிறைவேறணும். மக்கள் எல்லா இடத்துல போயிட்டு நல்லபடியாக வரணும். மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். பொதுமக்கள் யாரும் நடக்க முடியல, போக முடியல, வர முடியல. விளையாட்டு பார்த்த மேலே போல் இப்போ ஸ்கூல் பசங்க தவறி கிட போயிடறாங்க. போக்குவரத்து ரொம்ப நடிஞ்சலாகுது. காலை 7 மணி முதல் 9 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையிலும் பள்ளி கல்லூரிக்கு செல்வோர், பணிக்கு செல்வோர் என ஏராளமான வாகன ஓட்டிகள் பயன்படுத்தும் இந்த சாலையில் நாள்தோறும் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலும் மழைநீர் வடிகால் பணிக்கென பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் நிலையிலும் அப்பணிகள் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் முடிக்கப்படாமல் இருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே வெளிப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் வினோத். காக்க காக்க தர்மம் காக்க. மதுரையில் கந்தசஷ்டி கவசம் பாடும் 5 லட்சம் முருக பக்தர்கள். மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம், புண்ணியம் பெறுவோம்.